ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஹெல்த்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது வெறும் முருங்கைக்கீரையும் முட்டையும் வச்சு ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை ஆம்லெட் எப்படி பண்ணலாம் அப்படி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சிருக்கிறேன். நல்லா தண்டெல்லாம் நீக்கி கழுவி சுத்தம் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலை எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு நிறைய பிடிக்கும்னா நீங்க நிறைய சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இனி ஒரு பெரிய வெங்காயம் முழுசா கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறமா 3 முட்டை, அதோட 2 டேபிள் ஸ்பூன் பால், நல்ல காய்ச்சி ஆற வச்ச பால், அப்புறமா நம்ம உருவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா முருங்கை இலை, அது, அப்புறமா தேவையான அளவு தேங்காய் துருவல். உங்களுக்கு தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான். நான் ஒரு கொஞ்சமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், அதோட சின்ன துண்டு இஞ்சி நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறமா 2 பச்சை மிளகாய் சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இனி நீங்க ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா ஜிஞ்சர் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமா மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அதோட கொஞ்சமா கரம் மசாலா அல்லது சிக்கன் மசாலா கூட நீங்க சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம துருவி வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த தேங்காய் துருவலை இதோட சேர்த்துக்கலாம். இதோட நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற முருங்கை இலை இதை சேர்த்து தண்ணி விடாம அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்க நல்லா அரைக்க தேவையில்லை, கொர கொர அரைச்சாலே போதும். பாருங்க, நான் நல்லா கொர கொர அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். இனி நம்ம ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு முட்டையா உடைச்சி ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ரெசிபிங்க. கண்டிப்பா எல்லாரும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இனி இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் பாலை இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி நீங்க வாரத்துக்கு 2 முறை இந்த முருங்கைக்கீரை இலை சாப்பிட்டீங்கன்னா இது இரத்த சோகை அப்படிங்கிற நோயை குணப்படுத்தும். அந்த இரத்த சோகை நோய் எதனால ஏற்படுதுன்னா ரத்தத்துல இருக்கிற வெள்ளை அணுக்கள் குறையறதுனால ஏற்படுது. இது மட்டும் இல்லைங்க, இது பெரியவங்களை விட குழந்தைங்களை தான் ரொம்பவே பாதிக்குது. அதனால இது குழந்தைங்களுக்கு நீங்க வாரத்துக்கு 2 முறையாவது செஞ்சு கொடுங்க. இனி நம்ம அரைச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா, அதை இதோட ஒன்னா மிக்ஸ் பண்ணி அதோட நம்ம சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், அப்புறம் சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சமா உப்பு தேவைப்படுது, அதனால கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். இனி இத தோசைக்கல்ல விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க, சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை ஆம்லெட் ஈஸியா நம்ம செஞ்சிடலாம். பாருங்க, இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துட்டு நான் திருப்பி போட்டிருக்கிறேன். இந்த முருங்கைக்கீரையில ஃபுல்லாவே இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால இத வாரத்துக்கு 2 முறையாவது கண்டிப்பா சாப்பிடுங்க. அதே மாதிரி இது ஆண் பெண் 2 பேருக்குமே மலட்டுத்தன்மையை நீக்கிறதுல இந்த முருங்கைக்கீரையும் முட்டையும் ரொம்பவே பயன்படுது. பாருங்க, இதே மாதிரி
நான் ஒவ்வொரு கரண்டியாக விட்டு ஆம்லெட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு பெரிய சைஸில் வேணும்னா பெரிய சைஸில் செஞ்சுக்கோங்க. எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை ஆம்லெட் ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக எல்லாரும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரை சாப்பிடாத எல்லாருமே இதை சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until that, take care. Bye bye.